ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிப்டோ டேக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் வழியாக நீங்கள் வந்து விட்ராலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்களோ அதை பார்த்து நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். ஸோ அது வந்து இப்போவும் அப்படி தான். நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வழியாக விட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேன் கார்டில் டேக்ஸ் போர்ட்டலில் வந்து டிடிஎஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் 30% ப்ராஃபிட்டில் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். இது காமனாக இருக்க ரூல். நிறைய பேர் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரூல். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் இன்னும் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா P2P வழியாக தான் வந்து டெபாசிட் விட்ராலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அதேமாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்ச் வழியாக P2P வழியாக பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இதில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் நிறைய யூசர்ஸ் வந்து P2P மூலமாக பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை யாருக்குமே வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. சரியா? அதுக்கு வந்து காரணம் என்னென்னா, நம்ம ஒரு ஸ்மால் அமௌண்ட் டேக்ஸுக்காண்டி ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டே டோட்டலாக ஃப்ரீஸ் ஆகிரும். ஸோ அதை அன்லாக் பண்ணுறது, அது ஃபண்டை ரெக்கவர் பண்ணுறதுலாம் வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜராக இருக்கும். சரியா? ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு தான் அதெல்லாம் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ இது நார்மலாக இருக்கக்கூடியது. ஆனால் அதை தாண்டியும் இன்னும் நிறைய பேர் ஒரு எக்ஸ்சேஞ்சில் ப்ராப்ளம்னா இன்னொரு எக்ஸ்சேஞ்சில், அதேமாதிரி நார்மல் அக்கௌண்ட்டில் பண்ணால் தான் ப்ராப்ளம், வெரிஃபைடு அக்கௌண்ட் மூலமாக P2P பண்ணால் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீசனை சொல்லி இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான்லாம் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வழியாக தான் வந்து விட்ரா பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சேலரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிரிப்டோலாம். ஸோ அது வந்து டிடிஎஸ் ரெக்கார்டு ஆகிரும். அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ப்ரூஃப் வந்து இருக்கும். சரியா? ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் இயர் டேக்ஸ் பே பண்ணும்போது அதை வச்சு நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணிடலாம். ஆனால் இந்த P2Pவில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஆப்போசிட் பார்ட்டி இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக வந்து இருக்காது. ஆனால் ஃப்யூச்சரில் இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக வரலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் கொஞ்ச நாளாக நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில மந்த்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து KYC வந்து கம்பல்சரின்னு வந்து பண்ணிட்டு வரோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பைபிட்டில், Q காயினில், அதே மாதிரி ரீசெண்டாக வந்து பிட்கெட்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா KYC கம்பல்சரி பண்ணிகிட்டே வராங்க. எல்லா டாப் எக்ஸ்சேஞ்சஸுமே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து KYC கம்பல்சரி இருந்தால் தான் உங்களால் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ண முடியும். அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரெகுலேஷன் ப்ராப்ளம். அதாவது நீங்கள் வந்து ஒரு டாப் எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கலாம், அது ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து ரெகுலேட் பண்ணோன்னா KYC கம்பல்சரி இருந்தால் தான் அந்த கண்ட்ரி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எவ்வளோ யூசர்ஸ் வந்து அந்த கண்ட்ரியில் இருந்து அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்காங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த டேட்டாஸ் வந்து எக்ஸ்சேஞ்சிட்ட இருக்கணும். அது ஃபியூச்சரில் தேவைப்பட்டுனா கவர்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் அவங்க வந்து KYCலாம் வந்து வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பல கண்ட்ரியில் வந்து ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து டாப் எக்ஸ்சேஞ்சஸில் நடந்துகிட்டு இருக்கக்கூடியது. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா, நீங்களும் இந்த மாதிரி P2P டேட்டாஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஃப்யூச்சரில் நம்ம கண்ட்ரி வந்து கிரிப்டோவுக்கு ஃப்ரெண்ட்லியாக பண்ணலாம், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சிலலாம் பண்ணலாம், ட்ரேட்லாம் பண்ணலாம். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 30% டேக்ஸோட பண்ணலான்னு சொல்லியாச்சு. இனி போக போக அது வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவ் வேல மூவ் ஆகுது அப்படின்னா, இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே கூட பிரான்ச்சஸ்லாம் ஆரம்பிக்கலாம். மாறி இந்தியாவில் கூட கோஆப்ரேஷன் பண்ணி இன்னும் கூட டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களோட KYC டேட்டாஸ் மூலமாக நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரியா? ஸோ நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டேக். ஸோ ஒரு அவேர்னஸாக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். ஏன்னா நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வழியாக பே பண்ணி டிடிஎஸ் வந்து பே பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நாளும் பிரச்சனை கிடையாது. ஆனால் P2Pயில் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இன்றைக்கி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம். மேபி ஃப்யூச்சரில் உங்கள் டேட்டாஸை வச்சு ப்ராப்ளம் வந்து வரலாம். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து யார் கூட பண்ணுறீங்க, எவ்வளோ அமௌண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ப்ராஃபிட்லாம் எடுத்துருக்கீங்க, அதெல்லாம் கூட நோட் பண்ணி வச்சு ரெக்கார்ட்லாம் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓவரால் ப்ராஃபிட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து டேக்ஸ் பே பண்ணுறதுக்கான முயற்சிகளில் வந்து இறங்குங்க. இதுதான் வந்து சரியான வேயாக வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சரில் கூட ப்ராப்ளம் வந்து வரலாம். நீங்கள் வந்து நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் KYC டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இருந்தால் தான் இனி வந்து உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். அந்த சிச்சுவேஷன் வந்துட்டுருக்கு. ஒன்லி ஃபியூ எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும்தான் இன்னும் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இன்னும் வந்து கம்பல்சரி பண்ணலை. சரியா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இதில் உள்ள ரிஸ்க்கும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.